ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் விடணும். இது கூட வந்து ஒரு 4 பீஸ் பட்டை போட்டுக்கோங்க. ஒரு 6 பீஸ் கிராம்பு போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 350-400 கிராம் அளவு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு. அதை நீங்கள் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் செவந்து வதங்குதோ அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரியாணி ரொம்பவே ருசியாக கிடைக்கும். நல்லாவே வதக்கிடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு இதில் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகா சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளாக நம்ம சேர்ப்போம் அதுக்காக. இப்போ இதில் ஒரு 300 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதிலே ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போவே நல்லா வதக்கிடுங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மூடி வச்சா சீக்கிரம் வேகும், அதுக்காக தான் நான் மூடி வச்சேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இது கூட இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, அது மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புதினா சம அளவு எடுத்து சேர்த்துருங்க. இது கூட சேர்த்து இதுவும் நல்லா ஒரு வாசம் வர வரையும் வதக்கி எடுத்துருங்க. இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலாம். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து கிராம்பும் பட்டையும் ஒரே அளவு எடுத்துக்கணும். ஏலக்காய் வந்து அதில் பாதி எடுத்துக்கணும். எடுத்து வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு குருமாவுக்கு எல்லாத்துக்கும் பிரியாணிக்கு இதுதான் ரொம்ப ஸ்மெல்லும் கலரும் கொடுக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. இதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த சிக்கனில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தண்ணி ஊற்ற தேவையில்ல, அதுவே தண்ணி விடும். இப்போ இது கூட நம்ம தயிரும் லெமனும் சேர்த்துருவோம். ஒரு பேக்கெட் தயிர் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு கப் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப்னா ஒரு 500 கிராம் வரும். அந்தளவு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு விட்ருங்க. லெமன் விதை இல்லாமல் புழிஞ்சுக்கோங்க. லெமன் ஊற்றினா நல்லா புளிப்பாகவும் இருக்கும், சீக்கிரம் சிக்கன் வெந்துடும். நல்லா பரட்டி விட்டு சிம்மில் வச்சுருங்க. இதுவே தண்ணி நிறையா வந்து ஃபுல்லாக வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சிக்கனில். நான் 1 கப்பு ரைஸ்னால் 2 கப் தண்ணி. தம் சோறுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோடய சேனல் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் இது ஒரு கப் அளவு தண்ணி ஏற்கனவே இதில் இருக்குது. அதனால் இப்போ இது கூட நம்ம இன்னொரு கப்பு ஒரே ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த தண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சு வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரைஸ் நல்லா கலந்துட்டு இப்போ இந்த தண்ணியை வந்து சாப்பிட்டு பாருங்கள், உப்பெல்லாம் போதுமானு. இல்லைனா உப்பு பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் நீங்கள் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக இருந்துச்சு, நான் போடலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி சிம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருங்க. இதில் விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக பரட்டி விட்டு சாப்பாடெல்லாம் அமுக்கி வச்சு தம் போட்டுடலாம். தம் போட கீழே ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுருங்க. யூஸ் பண்ணாத தோசைக்கல் ஒன்று வச்சு அதுமாரி அந்த சட்டி எடுத்து வச்சுருங்க. வச்சு மூடி வச்சுருங்க. ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக பிரியாணி ரெடி ஆயிரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.